பிரபடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அக்யூஸ் ஞானசேகரன் இருக்கான்ல, அவனை பத்தின சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இப்போ வெளியா இருக்கு. இவன் மேல வந்து ஒரு 20 கேஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சென்னை கமிஷனரே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க இவன் மேல 20 கேஸ் இருக்கு அப்படின்னு. பட் என்னென்ன கேஸ், அந்த கேஸோட பின்புலம் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாமலே இருந்தது. பட் இப்போ இவன் வந்து ஒரு ஆள் கடத்தல் வழக்குல வந்து சிக்கினது, அரெஸ்ட் ஆனது, ஜெயிலுக்கு போனது, எப்படி கடத்தினா அப்படிங்கிற முழு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுல சென்டர்ல உட்காந்துருக்கான் பாருங்க அந்த ஞானசேகரன். அவனுக்கு கீழே முன்னாடி துப்பாக்கியும் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இமேஜ் அப்படிங்கிறது 2018 காவல்துறையால் எடுக்கப்பட்டது. 2018 இவன் எங்க வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய உத்திரமேரு பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கம் அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்போ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இந்த கோட்டூர்புரம் வந்தது, இந்த வளர்ச்சி, இவ்வளவு பெரிய டானா மாறினது எல்லாமே அதுக்கப்புறம் தான். இவன் 2018 காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்போ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் கடை ஓனர், ஓரளவுக்கு பிசினஸ் மேன், ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய ஆளை கடத்தினா மாட்டிப்பாங்க இல்லையா, ஸோ ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு நபர். அவரை துப்பாக்கி முனையில வச்சு கார்ல வந்து கடத்திட்டு போறான். கடத்திட்டு போயிட்டு அவர் அந்த டைல்ஸ் கடை ஓனருடைய வீட்டுக்கு கால் பண்ணி, நாங்க கேட்கிற பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்க நபர் வந்து வீட்டுக்கு வந்து உயிரோட வருவாரு, இல்லைன்னா உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டுறான். அதே மாதிரி போலீஸுக்கு சொன்னீங்க அப்படின்னா இந்த விஷயம் வேற மாதிரி போயிடும், உங்களுக்கு உங்க வீட்டு நபர் உயிரோட வேணாம் அப்படின்னா நீங்க போலீஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கான். ஸோ வீட்டில் இருந்தவங்க எல்லாம் பயந்து போயிட்டு, யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல, ஐயோ நம்ம போலீஸ்கிட்ட போனா ஏதாவது நடந்துருமோ, நம்ம வீட்டு நபர் வந்து திரும்ப வரமாட்டாங்க அப்படின்ட்டு கடத்தப்பட்ட நபருடைய மகனுக்கோ இல்ல மனைவிக்கோ எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல. சரி கேட்கிற பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஒரு 12 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி அவன் சொல்ற மாதிரி மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்து மேல போய் நின்றுருக்காங்க. இவன் சொன்ன மாதிரி அந்த பணத்தை கீழே போட்டிருக்காங்க. இவன் அந்த 12 லட்சம் ரூபாயை எடுத்துட்டான். எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஞானசேகரன் என்ன சொல்லிருங்க அப்படின்னா, இன்னும் 13 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பணம் வேணும், நாங்க மொத்தமா தேவைப்படுறது எங்களுக்கு வேணும், 25 லட்சம் வேணும், இன்னும் 12 லட்சம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 13 லட்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு 12 லட்சம் அப்படிங்கிறது அங்கங்க கஷ்டப்பட்டு புரட்டி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 13 லட்சம் வேணும் அப்படிங்கிறப்போ அவங்க சொந்தக்காரங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்தக்காரங்களாம் ஏன் இவ்வளோ பணம் கேட்குறீங்க, எங்க வீட்டில் இருந்த நபர் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட உண்மையை சொல்ற மாதிரி ஆகுது. ஸோ வீட்டுக்காரங்களாம் ஒரு வீட்டில் அந்த வீட்டு நபர்கள்லாம் ஒரு பயத்தில் இருக்கிறப்போ சொந்தக்காரங்க நாங்கள் இந்த கேஸ் எடுத்து நாங்கள் இதை எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து எங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க போலீஸ்கிட்ட சொல்றாங்க. போலீஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்லி இந்த 13 லட்சம் பணம் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டு மேல்மருவத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வாங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கடத்தப்பட்ட நபருடைய சொந்தக்காரங்க எல்லாமே இதே மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு போறாங்க மேல்மருவத்தூர். அங்க ஞானசேகரனும் ஞானசேகரனுடைய நண்பர்கள் 2 பேரும் அந்த பணத்தை வாங்கறதுக்காக வராங்க. அப்போ போலீஸ் திட்டமிட்டபடி 3 பேரையும் கைது பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல ஞானசேகரன் தப்பி ஓடுறான், கூட இருந்த 2 நபர்கள் வந்து பிடிபடுறாங்க. பட் அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சு ஞானசேகரனை கைது பண்றாங்க. ஸோ கைது பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட இமேஜ் தான் இது. அவன் அந்த கடத்தலுக்காக பயன்படுத்தினால அந்த துப்பாக்கி, ஸோ அந்த துப்பாக்கி கூட அவன் முன்னாடியே இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல வந்து அவன் அக்யூஸ்ட் ஆகி இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறான், சிறை தண்டனை எல்லாம் அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் வெளியில வரான். ஸோ அதுக்கு இது வந்து இவனை பத்தின ஒரு கேஸ். இந்த ஒரு கேஸை கேட்கறதுக்கே நம்ம என்னமோ சினிமா கதை கேட்ட மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி இவன் மேல 20 கேஸ் இருக்கு. இன்னும் திருட்டு கேஸ் இருக்கு, வழிப்பறி கேஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். நமக்கு தெரிய வந்தது இந்த ஒரு கேஸோட டீட்டெயில். இந்த ஒரு கேஸ்லயே இவன் இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ மற்ற கேஸ் விஷயங்கள்லாம் தெரிய வந்தது அப்படின்னா இன்னும் இந்த ஞானசேகரன் யார் அப்படிங்கிற விஷயம் வெளிப்படையா எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அடுத்தபடியா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வழக்குல என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்குள்ள அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. 2 பேர் கொண்ட டீம். அதுல ஒரு நபர் வந்து அந்த தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நபர், இன்னொருத்தவங்க வந்து ரிட்டையர்டு IPS ஆபீசர். நீங்க போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த விசாரிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி அந்த தரப்புலேருந்து வந்திருந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்தா குமாரி அப்படிங்கிறவங்க தேசிய மகளிர் ஆணையத்தை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க பிரவீன் தீக்ஷித், இவங்க வந்து IPS அதிகாரியா இருந்தவங்க. ஸோ இவங்க 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து
என்னென்ன நடந்தது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் எல்லா நபர்கள்ட்டையும் இந்த விசாரணை அப்படிங்கறத நடத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டன்ல இருந்து செக்யூரிட்டில இருந்து ப்ரொஃபஸர்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. அதே மாதிரி டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து இவங்கள்ட்ட போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்களும் போயிட்டு இதை மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பண்ணாங்க. 2 நாள் முழுக்க இந்த 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே எங்க அந்த மாணவி பாதிக்கப்பட்டாங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எதை மாதிரியான பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாணவி பாதிக்கப்பட்டாங்கல்ல, சோ அவங்க கிட்டையும் இவங்க 1 மணி நேரம் விசாரணை அப்படிங்கறத நடத்திருக்காங்க. அந்த மாணவி கிட்ட மட்டும் கிடையாதுங்க, அந்த மாணவியோட தோழி ஒருத்தவங்களும் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்படியே மூடப்பட்டது இல்ல. சோ அந்த மாணவி கிட்டையும் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. அதே மாதிரி இந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவியோட ஆண் நண்பர் இவங்க கூட அந்த டைம்ல இருந்தார்ல, சோ அந்த பாதிக்கப்படுற டைம்ல சோ அவர்கிட்டையும் இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. சோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ தேசிய மகளிர் ஆணையம் சேர்பர்சன் கைக்கு போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிட்டு இந்த விஷயங்கள்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு உண்மையை ஒட்டி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். தேசிய மகளிர் ஆணையம் வந்து இந்த மாணவி கிட்ட அந்த 1 hour விசாரணை அப்படிங்கிறது நடத்தினாங்கல்ல, சோ அதுல இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்கல்ல, சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எஃப்ஐஆர்ல பதியப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டும் ஒத்து போகுதா? இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு, எஃப்ஐஆர்ல வந்து இங்க தமிழ்நாடு போலீஸால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மாத்தி பதியப்பட்டிருக்கா அப்படிங்கிற இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது இந்த விசாரணையில ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எஃப்ஐஆர்ல வந்து அந்த பெண்ணே குற்றவாளி, அந்த பெண்ணே தப்பு பண்ணாங்க, அந்த பெண்ணே ஒரே ஒரு நபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இருந்தது. பட் இப்போ இவங்க நடத்தின இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பெண் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன்னா இவங்க வந்து மிரட்டியோ இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. ஸோ இவங்க கிட்ட அந்த பெண் வந்து அவங்க மனம் விட்டு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அப்படி சொல்லப்பட்ட விஷயமும் இந்த எஃப்ஐஆர்ல பதியப்பட்ட விஷயமும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் மாறி மாறி இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இந்த கேஸை யாரு வந்து எடுக்கிறாங்க, யாரு ஸ்டார்டிங்ல இந்த கேஸை பார்த்தாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா ஏதோ ஒரு குழு வராங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்றாங்க அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. இவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே அந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது உண்டு. பெண்கள் சம்பந்தமா என்ன விஷயங்கள் நடக்குது, இல்ல பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன விஷயம் வேணும், பெண்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இவங்க ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து, ஒரு கேஸ் சம்பந்தமா இருக்கலாம், இல்ல பொதுவா பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே இவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அவங்க இந்த கேஸ்ல ஒரு 2 நாள் விசாரணை நடத்திட்டு போயிட்டு இப்போ அந்த ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தோட சேர்பர்சனுக்கிட்டையும் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு மாறணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுத்து படிச்சுட்டு ஸோ அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்கல்ல ஒரு நடவடிக்கை. ஸோ அந்த நடவடிக்கையில நமக்கு தெரிய வந்துடும் இது சம்பந்தமா என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் போலியா சொல்லப்பட்டிருக்கு, இதுல காவல்துறையால் சொல்லப்பட்ட விஷயம் எந்தெந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அடிஷனலா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, இப்போ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு டீமை வந்து ஹைகோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைப்படி இப்போ அந்த டீம் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டாச்சு. இந்த டைம்ல ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. என்ன சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஹைகோர்ட் வந்து இதை மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அது விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல இந்த வழக்கை நாங்களே காவல்துறையே தனிப்பட்ட முறையில விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு பெட்டிஷன் போட்டு வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படி அந்த பெட்டிஷனை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல எங்களை நீங்க ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கணும், எங்க தரப்புல இருந்து இந்த விஷயங்களை சொல்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. சோ இப்போ இதுல நமக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எஸ்ஐடி விசாரிக்க வேணாம் நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல ஏடிஎம்கே தரப்புக்கிட்டையும் விசாரிச்சுட்டு ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ்ல எஸ்ஐடி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ எஸ்ஐடியை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஈஸியா அந்த கேஸை முடிச்சிட முடியும். இப்போ எஸ்ஐடியும் கேன்சல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லாக் அப்படிங்கறத ஏடிஎம்கே சைட்ல இருந்து போட்டிருக்காங்க.
ஏன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்ல இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்துறதுக்காக போகுது அப்படின்னா உடனே இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க வந்து தடை வாங்கிடுவாங்க. நாங்க வந்து எங்க தமிழ்நாட்டிலே சிபிசிஐடி வச்சு விசாரிச்சுக்கிறோம், எங்க காவல்துறையே இந்த விஷயத்த பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்ல சிபிஐக்கு போக வேண்டிய கேஸ் நிறைய கேஸை வந்து இவங்க பின்வாங்கி இவங்களே கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில அந்த மாணவி ஸ்ரீமதி கொல்லப்பட்ட வழக்கு, ஜக்கி வாசுதேவ் அந்த ஈஷா யோகா மையத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமா ஒரு கேஸ் அப்படிங்கிறது சிபிஐக்கு போச்சு. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல நாங்களே இந்த கேஸை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அப்படிங்கிறப்போ இதுலயும் இதை மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு ஏடிஎம்கே முன்கூட்டியே இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒரு கேஸ் விசாரணைக்கு போகுது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இத மாதிரி கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி அண்ணாமலையே சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருந்திருக்காங்க டிஎம்கேவுக்கு எதிராக. இப்போ அதே விஷயத்தை எடுத்து ஏடிஎம்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இந்த விஷயத்துல லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்றது அப்படின்னா எதுவும் தப்பா கிடையாது. இந்த உண்மை வெளியே வர்றதுக்கு இவங்களும் ஏதோ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இந்த கேஸ்ல அடுத்து ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.